ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆரம்பண்டு நீ ஏமாட்டாட, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். உங்ககிட்ட தான் இந்த பாக்ஸ் இருக்குது. அந்த 2 பாக்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி, அது என்ன பண்ணணுங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் நான் எதுவுமே பண்ணல, என்ன நமக்கு பாஸ்ங்கிற மாரி சொன்ன வேட ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜின்னு காண்டாகி பக்கத்தில் ஒரு இரும்பு பைப் மாதிரி இருந்திருக்கும், அதை எடுத்து அந்த பாடி கார்டோட ஹெட்லேயே அடிச்சிருவாரு. இந்த மாதிரி அடித்ததை பார்த்துட்டு மற்ற பாடி கார்ட்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆனால் அவனுமே லைட்டாக ஹெட்டில் ப்ளீடிங் ஆகிற மூமெண்ட்லேயே ஜின்னை நோட் பண்ணா, ஹேய் நான் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்போ இது என்ன ஹேண்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த அலர்ஜி அந்த பிளேஸை மட்டும் பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. அந்த பாய்சன் எவ்வளோ ரேருங்கிறது உனக்கு தெரியுமா? என் ஹேண்ட்ஸ்லேயே படக்கூடாது, நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை பாக்ஸ்குள்ளே ரெடி பண்ணேன். நீ அதை ஓப்பன் வர பண்ணியிருக்க, இதால் தான் நீ இப்போ மாட்டியிருக்க. பாக்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜின்னை அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான் அவன் இந்த பிளேஸில் இருந்து அந்த பாக்ஸை எடுத்து இன்னொரு பர்சன்ட்டை கொடுத்து அனுப்பிட்டேனுங்கிற மாதிரி ஜின்னை அடிக்கிற அடியை தாங்கிக்க முடியாமல் சொல்ல, இதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி, உனக்கு என்ன திமிர் அப்படிங்கிற மாதிரி அதே பிளேஸில் ஒரு மாதிரி டூன் மாதிரி இருக்குது, அதில் கிரிப் அந்த பர்சன்ட்டை கட்டி அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸை விட்டு பயங்கரமாக சாட்டையை வச்சு அடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா பயங்கர பெயினாக இருக்கும் அந்த மூமெண்ட்டுக்கு. அவனை நீங்கள் அடிக்க அவன் பெயினில் துடிச்சே சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எந்த பர்சன்ட்டுக்கிட்ட அந்த பாய்சனை கொடுத்துங்கிறத ஜின்னுக்கிட்டையும் ஆரம்பிக்கிட்டையும் சொல்லிடுவான். இந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட் எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற மாரி இவனுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பாய்சனை அந்த பர்சன்ஸ்கிட்ட இருந்து வாங்கறதுக்கு ஜின்னும் ஆரம்பம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி இவங்க மீட் பண்ண சொன்ன அந்த பிளேஸ்க்கு பார்க்குறாரு. பட் பாய்சன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆன மூமெண்ட்டுக்கும் ஜின்னை யாருமே பார்த்த பயத்தில் அந்த பர்சன்ட் அங்கேருந்து தப்பிச்சிருவான். தப்பிச்சதை பார்த்துட்டு இவன் யார்கிட்ட கொடுத்தான்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜின் நோட் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஹவுஸில் தான் ஜின் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜின் பக்கத்தில் பொறுமையாக உட்காந்து இருந்துட்டு, டென்ஷன் ஆகாது ஜின், பார்த்துக்கலாம், நீ ஏன் இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகுற? கண்டிப்பாக அந்த பர்சன்ட் யாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அவனை பிடிச்சா மட்டும் போதும். எப்போ பிடிக்கிறது? பிடிக்கலான்னுங்கிறோம்ல, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. ஆஃப்டர்நூன் நீ எதுவுமே சாப்பிடல, இதையாவது சாப்பிடு. எனக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ திங்கிங் இல்லை, சொன்னால் கேளு. ஃபுட் எதுவுமே எடுத்துக்கல. அந்த பாக்ஸை திங்க் பண்ணி உன் ஹெல்த் ஏதாவது டேமேஜ் ஆக்க பார்க்க போறியா என்ன? அமைதியாக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு அப்படியே நம்ம ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜின்னுமே கொஞ்ச நேரம் கோவத்தில் இருந்தவர் ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னுமே அமைதியாக சாப்பிட்றாரு. இப்போது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின்னை லைட்டாக ஹேக் பண்ண பொசிஷன்லேயே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி, நீ அமைதியாக ரெஸ்டடு, நான் நம்ம பர்சனல் பாடி கார்டுகிட்ட சொல்லியிருக்கேன், குயிக்காகவே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜின்னை கொஞ்சம் அமைதியாக்கி ஜின்னை ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. ஜின்னு ஸ்லீப் ஆகிட்டாரு. ஜின் ஸ்லீப் ஆன மூமெண்ட்டுக்கு ஜின்னெல்லாம் பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணபடி அந்த பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் அங்கே இருந்து சிங்கிளாக ஹவுஸ்லேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி நம்ம சைடு இருந்தால் இப்போ நம்ம டே சைடை தான் கேட்டுட்டு தான் கரெக்டாக அந்த பெட்டில் லாக் ஆகி ஹேண்ட் கப்பை கூட கலட்டியிருப்பார்ல, இருந்தாலும் ஹேண்ட் கப்பை ஹேண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே அந்த பர்சன்ஸ்கிட்டலாம் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நேராக டேட்டா ப்ராப்ளம் பண்ணதுக்கு பெட்ரூம்குள்ளேன்றானா இன்னும் பெட்டில் அப்படி ஸ்லீப் பண்ணப்படி பட்டிருக்கதை பட்டுட்டு ஜேகே டென்ஷன் ஆகுறாரு. என்கிட்ட இவன் ட்ராமா பண்ணிகிட்ருக்கானானுங்கிற மாதிரி நேராக நம்ம பக்கத்தில் உட்காருவார். அந்த மாதிரி உட்காண்டாம் நம்ம ஜேகே ட்ரிங்க் பண்ணதுக்கு நம்ம மார்க் ஒரு ட்ரிங்க் கிளாஸில் ட்ரிங்க் ஃபில் பண்ணி ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணபடியே நிற்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணபடியே ஜேகே நோட் பண்ணா பக்கத்தில் க்ளோஸாக நம்ம ஜேகே உட்காந்துட்டு, ட்ராமா பண்ணுறியா பேபி, இன்னுமா நீ மைக்கெட்டில் இருக்க போகிற, எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணா ஷாக் ஆகி ஹேண்ட்ஸை ஹேண்ட் கப்பில் விட்டுருந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸை எடுத்த வேகத்திலேயே நம்ம ஜேக்கியை பஞ்சு பண்ணிடுவார். பஞ்சு பண்ணதை பார்த்து மார்க்கு ஷாக் ஆனோம் அண்ட் ஜேக்கியும் ஷாக் ஆனான். உனக்கு என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி கிஸ் பண்ணுவேன்? ஹேய், என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க?
நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேஸ்லன்னு சொல்லிட்டு இருக்கேனே, எனக்கு நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேணும்ன்ட்டு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி ஜேகே நம்ம டேக் கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் நம்மளே ஏதோ கிட்னாப் பண்ணி ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்பான், மணி கேட்பான், இல்லாட்டி ஏதாவது ட்ரக்கு மற்ற டீல்ஸ் அந்த இன்லீகல் பிஸ்னஸ் உள்ள டீல்ஸ்லாம் இவர் நிறைய பிடிச்சி கொண்டு வச்சுருந்துருப்பாரு. அடையா அப்படி கேட்பான்னு பார்த்தா இவன் என்னையே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி என்னடா என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி கோமானா நீ தானே பேபி வேணும், ட்ரக்கு ட்ரிங்க்ஸு பா எதுவுமே வேண்டாம் டா, என்னை ஃபிங்கர் மட்டும் போடும் அப்படி என் சீக்ஸில் ஜாயின்ல என்னங்கிற மாரி டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இவர் அப்படி லைட்டாக ரப் பண்ண படி பண்ணோம். டே காண்டாக்கி சீக்ஸு ஜாயின் லைனு நெக்கை அப்படி ரப் பண்ணோம். அந்த நக்கை நம்ம டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்படி கிரிப்பாக பிடிச்சி இந்த சாஃப்டான ஹேண்ட்ஸாலேயே உன்னை கில் பண்ண போகிறேனுங்கிற மாரி ஜேகே பெட்டில் லாக் பண்ணுவாரா, அந்த மாதிரி லாக் பண்ணா மார்க்கு ஷாக் ஆகி போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி பண்ணாதீங்கங்கிற மாதிரி டே கிட்ட வேண்டாம். இப்போது டேயை மூவ் ஆன் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறோம்ல நீ எனக்கு வேணும்ன்ட்டு, நான் உன்னை கொல்ல போகிறேன்டா, எனக்கு அதெல்லாம் தெரியாது பேபி, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீ வேணும், மார்க்கு நீ ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனால் பாஸ் போடா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பேபி என்கிட்ட ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் என்னை ப்ளே பண்ண சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் நம்ம ஜேகேக்கு ஒரு கிக்குடா, என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி கிக் பண்ணோம். மார்க்கே கரெக்டான ரூமை விட்டு வெளியே போனோம். நம்ம ஜேகே கூட ஃபைட் பண்ணுறாரு, ஜேகேயும் ஃபைட் பண்ணுறாரு. 2 பேரும் ஃபைட் பண்ணுற மொமெண்ட்டுக்கு ஜேகேக்கு தான் ஒரு ஹாப்பினஸ். நல்லாவே 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்களா, ஃபைட்டு முடிஞ்சதோட டயர்ட் ஆகிடுவாரா நம்ம அப்புறம் நம்ம கிட்ட ப்ளே பண்ணலான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி கூட சேர்ந்து அங்கே அடிக்காத இங்கே கேக் பண்ணாத பேபி, அங்கெல்லாம் பட்டுருச்சு என்னோடய ஃப்யூச்சர் போயிடும்ங்கிற மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசினபடியே ஃபைட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டயர்டான மொமெண்ட்டுக்கு ஜேகேக்காக ட்ரிங்கில் ட்ரக்கில் அந்த கிளாஸ் இருக்குதுல்ல, அடையிட வாட்டர் நினச்சி டக்குன்னு எடுத்து ஃபுல்லாக ஒரே ஸ்கிப்பில் குடிச்சிட்டாரு. அச்சோ பேபி அது நான் ட்ரை பண்ண வச்சுருந்தேன், என்ன நீ குடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி வேகமாக கிட்ட வந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த கிளாஸை வாங்கிட்டு நம்ம டேவோட மவுட்டுக்குள்ளே ஃபிங்கரை விட்டு வாமிட் பண்ணணுங்கிற மாதிரி, அதாவது வாமிட் பண்ணதுக்கு ஹேண்ட்ஸில் விட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜேகே பிடிச்சிட்டு எழுறாரு, என்ன திமிருண்டா உன் ஃபிங்கரை என்னோடய மவுட்டுக்குள்ளே விடுவாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்ட இந்த மாதிரி பேச அச்சோ பேபி வாமிட் பண்ண உனக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல, அது நியூ ட்ரக், நான் இப்போ தான் அந்த ட்ரக்கை ரெடி பண்ணேன், அது என்ன மாதிரி இருக்குது, அது என்ன மாதிரி கிக்கிறதுங்கிறது செக் பண்ணதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டுவேண்டா, நீ குடிச்சிட்டி அதை நீ குடிக்கக்கூடாது நான் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம ஜேகே நியூவாக ட்ரக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாரு. அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறது நம்ம ஜேகேயாக தான் இருக்கும். இது வேறு ரொம்ப ரேரான ட்ரக்ஸ் போலுக்கு அவர் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் திங்க் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காரு. அதை செக் பண்ணி பார்க்கணும் தான் மார்க்கு கொண்டு வந்து ட்ரிங்கில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அதை எடுத்துக்கிட்டே குடிச்சதை பார்த்துட்டு ஜேகே ஷாக் ஆகி அதை வாமிட் பண்ணு, அது உனக்கு நார்மல் கிடையாது, உனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகணுங்கிற மாதிரி இப்படி பேச ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம போர்டே ஆகிட்டாரு. ஒரு 3 செகண்டுக்குள்ளேயே ஃபுல்லாக போர்டே ஆகி ஒரு மாதிரி தள்ளாடின பொசிஷனு நடக்கிறத ஜேகே நோட் பண்ணிவிட்டு என்ன அதுக்குள்ளே போடி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சா ஹே டச் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பெட்டில் உட்கார்ந்தாரு. ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணப்படி உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போர்டே ஆகுறாரா, ஹைப் ஆகுறாரு. அது டேக்கே தெரிய மாட்டேங்க. ரொம்ப ஒரு மாதிரி கேர் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே தான் நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ண அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி ஹெட்டில் ஹேண்ட்ஸை வச்சபடி இருந்தால் அந்த ட்ரக்கோட பவருக்கு டேயோட பாடி செம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம தான் பக்கத்தில் டேயோட ஃபேஸை கப்பனப்படி டேங் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல இதை விட வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுதா, இதை விட்டு பண்ணுதா, இதை விட்டு உனக்கு வாமிட் மாதிரி வருதுனால சொல்லு, வாமிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப்பனப்படி நம்ம ஜேகே இந்த மாதிரி டே நான் பேசுகிறது கேட்கானுங்கிற மாதிரி பேசினோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த போர்டில் இருக்கிற நம்ம டேக்கே நம்ம டேயோட லைஃப்பில் ஒரு குட்டி க்ரஷ் உண்டு. டேயோட
ஃப்ரெண்டு ஹாரி தான். ஹாரி மேலே க்ரஷ் இருக்கும். ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவரோட கசினில் ஒரு பர்சன்ட். ஓகே, இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஹாரிட்டே 3% ஒன்னாட்டா படிச்சிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை தாண்டி ஹாரி மேலே லைட்டாக நம்ம டேக்கி க்ரஷ். ஓகே, லவர் சொல்லலை, ஃபீல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு க்ரஷ் பிடிக்கும்ல அந்த மூமெண்ட்டுக்கு. ஒரு க்ரஷான மூமெண்ட்டில் ஹாரியோட திங்கிங்கில் தான் நம்ம இருப்பாரா இந்த மூமெண்ட்டுக்கு. ஜேகே ஃபேஸை எப்படி கப் பண்ணப்படி உனக்கு என்னாச்சுன்னு கேட்டான். நம்ம ஜேகே பார்க்க சொல்ல ஹாரியோட லுக் தெரிஞ்ச மாதிரி நம்ம டேக்கி தெரியுதா, அந்த ட்ரக் போடையில் அப்படி தெரியுது. இந்த மாதிரி தெரியுற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹைப்பான பாடி, ஹைப்பான ஃபீலுக்கு ஜேகே புஷ் பண்ணப்படி பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா ஜேகே ஷாக் ஆகிட்டே உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜேகேயோட டைஸில் அப்படி உட்காண்ட பொசிஷன்லேயே ஜேகேயோட ஷேர் பட்டனில் 2 பட்டனை ரிமூவ் பண்ணபடி ஜேகேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணபடி நம்ம லிக் பண்ணுறாரு. சாஃப்டாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பட்டுட்டு நம்ம ஜேகே ஷாக் ஆகி என்ன இந்த ட்ரக்கு உன்னை இந்த அளவுக்கு ஹைப் ஆக்கிருச்சா அப்படிங்கிற மாதிரி என்னமோட்டே ரொமான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபீல் ஆகிட்டே ப்ளே பண்ணுவார்னு பார்த்தா பக்கத்தில் ஏதோ நோட் புக் இருக்குது. இந்த மாதிரி இத்தனை ஹவர்ஸ்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹைப் ஆகிட்டாங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறத பாட்டு டென்ஷன் ஆகி அந்த நோட் புக் மாதிரி ஆன்சர் வச்சுருக்காருல, அதை தட்டி விட்டுட்டு என்ன நான் உன்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நீ அந்த பேப்பரையும் பெண்ணையும் பார்த்துட்ருக்க, நான் உன்கிட்ட தானே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகுது, நான் உன்கிட்ட க்ளோஸாக வரணும்னு திங்க் பண்ணுறேனுங்கிற மாதிரி ஏதோ ஹாரிக்கிட்ட பேசுகிற திங்கிங்லேயே இந்த மாதிரி ஜேகே கிட்டே பேசிட்டு வேர் பண்ணியிருக்க அந்த ஷார்ட்டையே கலட்டி ஃப்ளோரில் போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் ஜேகே தான் அச்சோ என் பேபி என்ன நம்மக்கிட்ட வாலண்ட்ரியாவே ஓகே சொல்லிடு, இதானே எனக்கு வேணுங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டேங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சான். நம்மட்டு ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ண போயிடி ஜேகேவோட ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ண போயிடி நெக்கில் அப்படி கிஸ் பண்ண பொசிஷன்லேயே என்ன ஹாரி இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்க, நான்டா உன்னை லவ் பண்ணுறேங்கிறது உனக்கு தெரியும்ல, லவ்வடா 2 பேரும் சொல்லலை, பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஹாரி அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜேகே கிட்ட ஹாரினுங்க நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸுமே டேயோட பாடியில் ஒரு மாதிரி சாஃப்டாக ரப் பண்ணபடி கிஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்துருப்பார். இந்த மாதிரி ஹாரியோட நேமை சொல்லி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரியை வச்சு பேசுகிறத கேட்டு ஜேகே காண்டாகி இப்படி நெக்கில் இக்கி மோர்க் பண்ணிகிட்ருக்கு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி யாரை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் என்ன எதுவுமே ஒன்றுமே தெரியாத மாரி பேசுகிற ஹாரிங்கிற மாதிரி மறுபடியும் ஹாரின்னா நேம் 100% வச்சு பேசுகிறதும் ஹாரிங்கிற மாதிரி நேமை சொல்லிவிட்டு ஜேகேயோட லிப்பில் வேற கிஸ் பண்ண போவார். அந்த மாதிரி போனால் நம்ம டேயோட நெக்கு கிரிப்பை பிடிச்சி இருக்கு நெவகிட்டலேயே பெட்டில் லாக் பண்ணுறாரு. யாரோட நேமை சொல்லிகிட்ருக்க, யார் அந்த ஹாரி அப்படிங்கிற மாதிரி டேயா பாட்டி எப்படி கேட்டால் எனக்கு நெக்கு வலிக்கிட்டு எதுக்கு என் நெக்கை பிடிச்சி இப்படி இருக்கிற என்னை விடு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் தாங்கிட்ட க்ளோஸாக இருந்த மொமெண்ட்டு ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருக்கும். ஆனால் அந்த பிளேஸில் ஜேகேன்னு சொல்கிறத விட்டுவிட்டு திடீர்னு நியூவாக ஒரு பர்சன்ட் ஹாரின்னு என்றானா நம்ம ஜேகே என்ன பண்ணுவார், காண்டாயிட்டார். கோவத்தில் ஏன் கூட க்ளோஸாக இருந்துட்டு இன்னொரு பர்சனோட நேமையாக சொல்கிறேனுங்கிற மாதிரி நம்ம ஜேகே என்ன செய்வார், டேயோட 2 ஹேண்ட்ஸ்லேயும் ஹேண்ட் கப்பை போட்டு பெட்டில் லாக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி லாக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி என்ன பண்ணுற, முதல்ல ஹேண்ட் கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி விடு, என்ன பண்ணுற, எனக்கு பாடிலாம் ஒரு மாதிரி எரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, என் பாடிலாம் எரியுது, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜேகே அதெல்லாம் பெருசாக விட்டுக்காமல் அந்த ரூமை விட்டே வெளியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூலாக அவருக்கு அவரோட சீட் உண்டுல்ல, அதாவது இது ஜேகேயோட ரூம், அங்கே தான் இருக்கிறாரு. பட் பாடி ஆர்ட்ஸ்லாம் பேசுறதுக்கு ஜேகேக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் வந்து அமைதியாக உட்காந்துருந்து மார்க்கை நோட் பண்ணால் ஏன்னா பாஸ் ஃபைட்டு எண்ட் ஆயிருச்சா, இல்லை எல்லாமே எண்ட் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கேட்கவும் ஹாரியோட நேமை கேட்ட டென்ஷன்லேயே இருக்கிற நம்ம ஜேகேடம் கத்துற சவுண்டு இப்போ மார்க்குக்கே கேட்குது. என் ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணிவிடு, எனக்கு பாடி எரியுது, என்னை யார் இந்த மாதிரி லாக் பண்ணா, எனக்கு பாடி எரியுது, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி
பயங்கரமாகவே நம்ம டே கத்துறாரு, கதற கூட செய்கிறாரு. இந்த சவுண்டு ஜேகேயோட மோஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ் மொத்த பிளேஸ்க்குமே செம்மையாக எக்கோ அடிக்குது. இந்த மாதிரி டேய் கட்டுற சவுண்ட் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணுங்கள், பாடிலாம் எரியுதுங்கிற மாதிரி அந்த சவுண்டை கேட்க சொல்ல ஆரி மார்க்கு ஷாக் ஆகி, பாஸ் என்ன ஆச்சு, அவர் ஏன் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்காரு, அது ஏன் அந்த மாதிரி கட்டுறாரு, என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மார்க், நீ உன் ஒர்க்கை பாரு, அவன் எனக்கு கொடுத்த ட்ரிங்கை எடுத்து அவன் குடிச்சிட்டான். ஆ அது நீங்கள் டே கூட க்ளோஸாக இருக்கணும்னு திங்க் பண்ணி நீங்கள் தானே அதை ரெடி பண்ணி தர சொன்னீங்க, அது அவர் குடித்தாரா, ஆனாலும் நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்ட்ரோல் இருக்க சொல்ல அவர்கிட்ட தானே இவர் ப்ளே பண்ணிகிட்ருப்பாரு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் பெயினில் துடிச்சிட்ருக்காரு, என்ன இவர் கோலா ஹெட்ஃபோனை காட்டில் மாட்டிட்டு சாங் கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மார்க்கு செம்ம கன்ஃபியூஷனில் டேயே என்னை எடுத்துக்கோன்னு வாலன்றே வர சொல்ல அவர் அங்கே ரூமில் கட்ட விட்டுட்டு இவர் இங்கே என்ன பண்ணுறாருங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன் கூட இருந்துக்கிட்டு இன்னொரு பர்சனோட நேமையாடா சொல்கிறேங்கிற மாதிரி நீ நல்லா கட்டி பெயினில் துடி அப்படிங்கிற மாதிரி ஏடோ ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி அவன் பெயினில் துடிக்கட்டுங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்றாரு. அவர் நினச்சா அதுக்கான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு டே கட்டுறத மார்க்காலேயே கேட்க முடியல. பாஸ் பாவம் பாஸ், ஒரு 1/2 ஹவர் அவர் கட்டுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட தான் தூக்க மெடிசன், அதாவது தூக்க பில்ஸ் இருக்குதுல்ல, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா அவர் ஸ்லீப் ஆகிடுவார், அப்புறம் பவர் குறைஞ்சதோட நார்மல் ஆகிடுவார். நான் வேணா அந்த மெடிசன் அவருக்கு கொடுக்கட்டுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் கட்டுறதை கேட்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி பேசுனா, உனக்கு என்ன ஒர்க்கோ அதை மட்டும் பண்ணு, அவன் கத்துறான் இல்லை டெட் ஆகுறான் அதை பற்றி நீ திங்க் பண்ணக்கூடாது, நான் தான் திங்க் பண்ணணும், அவன் கத்தட்டும்னு சொல்லிட்டானா நான் அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகே பேசுகிறது கேட்டு மார்க்குக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு அவரை லாக் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. அவர் கட்டுறது இவருக்கு கேட்கலையா என்ன, ஏன் இவ்வளோ கூலாக இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பாஸே சொல்லிட்டாரு. இப்போ 100% என்ன பண்ண முடியும் அந்த மூமெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு. மற்ற பாடிகார்ட்ஸ்க்குமே இந்த சவுண்ட்லாம் கேட்குது. ஆனால் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணபடியே டே கட்டுற சவுண்டை கேட்டுக்கிட்டே இருந்தால் இன்னொரு 1/2 ஹவர் எண்ட் ஆகுது. டேவோட சவுண்டு இப்போ சுத்தமாக இல்லை, அப்படியே சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சி இப்போ சவுண்டை இல்லாத நோட் பண்ணிவிட்டு மார்க் ரொம்ப ஷாக் ஆகி கரெக்டாக ஜேகேயோட ரூம் கிட்டே ரூம் கிட்ட க்ளோஸாக நோட் பண்ணுறாரு. ஏதாவது சவுண்டு டே முணுமுணுக்கிற சவுண்டு ஏதாவது கேட்கணுங்கிற மாதிரி நோட் பண்ணால் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாத பாட்டு மார்க்கு ஷாக் ஆகி பாஸ்னுங்கிற மாதிரி வேகமாக ஜேகே கிட்ட ஹெட்ஃபோனில் சாங் எடுத்துருக்காருல, அந்த ஹெட்ஃபோனெல்லாம் ரிமூவ் பண்ணவும் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா அந்த மாதிரிங்கிற, அவனுக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன சைட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜேகே கட்டுனா, பாஸ் பைத்தியம் மாதிரி பேசாதீங்க, ஒரு பர்சன்ட்டை லாக் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அவர் பயங்கரமாக பெயினில் துடிச்சிட்ருக்காருன்னு சொன்னேன். பெயினில் துடிச்சது கூட பெருசாக எடுத்துக்காமல் இப்போ எந்த சவுண்டுமே இல்லை, நீங்கள் கூலாக சாங் கேட்டுட்ருக்கீங்க, என்ன சொல்கிற, ரூம்லேருந்து எந்த ஒரு சவுண்டும் இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்ன சத்தம் எதுவும் இல்லையானுங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டே பெயின் தாங்க முடியாமல் கத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஹீட்னஸை தாங்கிக்க முடியாமல் கட்டுறதுலேயும் டிப்ரெஷன்லேயும் பெயினையும் தாங்கிக்க முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல்லாக டைம் மயங்கியிருப்பார். இந்த மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க்கும் ஜேகே ரொம்ப ஷாக்கானா டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ஹேண்ட் கப் எல்லாத்தையுமே நம்ம ஜேகே வேகமாக ரிமூவ் பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸ்லாம் தட்டுறாரு. டே அங்கே எழுந்துக்கோ, அங்கே உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயோட சீக்ஸ் எல்லாம் தட்டுனா டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட் பொசிஷனில் இருக்கிறத பார்த்து வாட்டர் பாட்டில் எடுத்து மார்க்கு கொடுக்குறாரு, ஃபேஸ்லேயும் தெளிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ கூட நம்ம டே ஐஸை ஓப்பன் பண்ணல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப அவருக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. பதட்டத்திலே டாக்டருக்கு கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம மார்க்குமே டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. ஜேகே எம்டிஏ ஃப்ளோரில் டே கழட்டி போட்டிருப்பார்ல, அந்த ஷார்ட்டை எடுத்து டேயோட பாடியை ஃபுல்லாக பட்டன்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்டாக வேர் பண்ணபடி டேயோட
டேயோட ஹேண்ட்ஸு ஃபீட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ டேயோட பாடிலாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு பாடி எல்லாத்தையுமே பயங்கரமாக ரப் பண்ணி ஹீட் ஆக்குறாரு. இந்த மாதிரி ஃபீட்டையும் ஹேண்ட்ஸையும் ரப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பாஸ் டாக்டர் வந்துட்டுருக்காராங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஃபீட்டை நம்ம மார்க் ரப் பண்ணிட்டு இருந்தா டேயோட ஹேண்ட்ஸை மட்டுத்தையுமே நம்ம ஜேகே வேக வேகமாக ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு இருந்தா அண்டர் ரூம்குள்ளே கரெக்டாக டாக்டர் ஆகி ஜேகே ஃபுல்லாக செக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் ஒன் பை ஒன்னாக கேட்டு அவர் ஃபுல்லாக கான்சியஸாக வந்துருக்காரு. போட்டா குறைக்கி அவரோட ஹார்ட் பீட்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. என்ன மாதிரி அவருக்கு ட்ரக்ஸு எடுத்துக்கிட்டாருங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்டு நம்ம டேக்கு என்னமோ 2-3 இன்ஜெக்ஷன்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு ஏதோ ஆயிருமானுங்கிற மாரி கேட்கவும் அவருக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேயே நோட் பண்ணியிருக்கலாம்ல, அவரோட ஹார்ட் பீட்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அவர் டெட் ஆகியிருப்பாருங்கிற மாதிரி கரெக்டான டயத்தில் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் கரெக்டாக அவரை நோட் பண்ண போய் சேவ் பண்ண முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி இப்படி ஜேகே கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்ஜெக்ஷன்லாம் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் அவர் ரியாலிட்டிக்கே வருவாருங்கிற மாதிரியும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுட்டு இந்த மெடிசனை மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்போனா ரெக்கவர் ஆகுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அப்படியே டே பக்கத்துலேயே பெட்டில் உட்காண்டபடி டேயோட ஆன்சர் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணபடி போட்டிருக்காரு. நான் என்ன மாதிரி பண்ணிட்டேன்? மார்க் அப்போவே சொன்னான் நம்மக்கிட்ட 2 கப்பிள்ஸ் அந்த ஸ்லீப்பிங்க்கான மெடிசன் இருக்குது, அதை கொடுத்துட்டு அவர் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்பாருங்கிற மாதிரி சொன்னான். நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன், இதுக்காக இந்த மாதிரி பண்ணேங்கிற மாரி டென்ஷனாக இருக்கிறாரு. டென்ஷனை தாண்டி ஜேகேயோட ஐஸில் டீரியே வந்துருச்சு. ஜேகே க்ரை பண்ணுற மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் உங்கள் 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம், எதுக்காக அவரை இந்த மாதிரி பண்ணீங்க, என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மார்க் இந்த மாதிரி கேட்குற மூமெண்ட்டுக்கு நான் அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறேன், அவன் என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தான், ஆனால் அந்த ப்ளேஸில் ஹாரிங்கிற மாதிரி ஒரு டாகோட நேமை சொல்லிட்டானுங்கிற மாதிரி அந்த ஹாரிங்கிறது யாருங்கிறது எனக்கு தெரியணும். ஏன் டேயோட லைஃப்பில் இன்னொரு பர்சன்ட் இருக்கக்கூடாது, ஹாரிங்கிறது யாருங்கிறது சீக்கிரம் கண்டுபிடி மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே பாஸ் நான் அந்த ஹாரிங்கிறது யாருங்கிறத குயிக்காக கண்டுபிடிச்சி அவனோட இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொண்டு வரேங்கிற மாதிரி நம்ம மார்க்கு ஹாரியோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அங்கேருந்து போனோம். டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி சாரி நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேனுங்கிற மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. இப்போ டேயை பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு நம்ம ஜேகே நேராக அந்த பிளேஸில் மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்க்கறதுக்கு கிளம்பிடுவார். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அதை அப்படியே கான்சல்ட் டேயை அதே பிளேஸில் விட்டுட்டு நம்ம ஜேகே மற்ற ஒர்க்குக்காக கிளம்புனோம். எங்கே இப்படி டைம் ஸ்கிப் ஆகி ஜிமினா சைடாக காட்டுது. ஜிமினா காலேஜுக்கே போகாமல் ஹவுஸில் இருக்கிறாரு. போடா குறைக்க அந்த டேட்டுக்கு வந்த பர்சன்ட் உங்கள் சன் ஏதோ ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை சீட் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களாவோங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கே கால் பண்ணி திட்டியிருப்பான். ஜிமினாவோட பேரண்ட்ஸ்னு ஜிமினாட்ட கேட்டு நீ யாரையோட லவ் பண்ணால் அந்த பர்சன்டே மேரேஜ் பண்ண வேண்டியது தானே, ஏன் ப்ராப்ளத்தை பெருசாக்குற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா விட்டுட்டுனா அம்மா அவங்களுக்கு என்ன பைத்தியமா, நான் லவ் பண்ணால் நானே டைரெக்டாக சொல்ல மாட்டேன்னா, அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறானுங்கிற மாதிரி கோவமாக வேற திட்டிட்டு காலேஜுக்கே ஒர்க்குக்கு போகாமல் ஒரு 2 டேஸாக ஜிமினாவோட ஹவுஸில் தான் இருக்காரு. 2 டேஸ் அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆன் ஆயிடுச்சு. டே ஹவுஸுக்கு வரலனுங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் தேடலை. ஏன்னா டே போலீஸ் ஆஃபீஸராக ஹையர் ஆஃபீஸராக அவர் ஏதாவது ஒர்க்குக்கு மற்ற பிளேஸ்க்கெலாம் போயிருப்பான், அதனால தான் ஹவுஸுக்கு வரலனுங்கிற மாதிரி ஆலனும் சரி பேரண்ட்ஸும் சரி திங்க் பண்ணல. 2 டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு. 2 டேஸுமே ஜேகேயோட பிளேஸில் தான் நம்ம டே இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ சுகாடாம் 2 டேஸாக காலேஜுக்கு வரலனுங்கிற இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை தேடி ஜிமினாவோட ஹவுஸுக்குள்ளே என்ட்ராக அந்த மாதிரி என்ட்ரானம் வேலையே டே ஜிமினாவோட பேரண்ட்ஸோட பக்கத்தில் ஜிமினாவோட சிஸ்டர். ஓகே, ஜிமினாவோட சிஸ்டர் ஜீசு நிற்கிறா. ஜீசுவை பாட்டு சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி இது ஜீசு இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பிக்கை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜிமினாவோட மாம் அந்த பிளேஸில் என்ட்ராகி யார் நீங்கங்கிற மாரி கேட்கவும் நான் ஜிமினா காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர், ஜிமினா 2 டேஸாக காலேஜுக்கு ஒர்க்குக்கு வரலையே, ஆனால் ஹெல்த் இஷ்யூஸில் ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாரி கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாரி சுகா இந்த மாதிரி பேசிட்டு
ஜிமினா பக்கத்தில் இருக்கிற ஜீஷுவை கேட்குறாரு. இந்த கேர்ள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது ஜிமினாவோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி, இவ அதர் கண்ட்ரியில் இருக்கிறா, இவளை உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான் கேட்டேன். ஜிமினாவோட சிஸ்டரா? ஓகே, ஆனால் ஜிமினா பக்கத்தில் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரிட்டே பாயிண்ட் பண்ணவும், இது ஜிமினாவோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் சோல்மேட் மாதிரி எப்போதும் க்ளோஸாகவே தான் இருப்பாங்க. சைல்ட்லேருந்தே ஒன்றாடா இருந்திருக்காங்க. டே கூட ஜிமினா விட்டுட்டு இந்த பிளேஸ்க்கு வரல, ஏதாவது ஒர்க்குக்கு போயிருப்பான். சரி, நீங்கள் இந்த பிளேஸில் இருங்க, உங்களுக்காக ட்ரிங்க் பண்ண ஜூஸ் எடுத்து வரேனுங்கிற மாரி ஜிமினாவோட மாமா கிச்சனுக்கு போனால், ஜிமினாவும் டேயும் க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஒரு வேளை ஜிமினா டே டே ஜிமினா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா, ஜிமினா ஏன் நம்மகிட்ட டேயை பற்றி எதுவுமே பேசலை? என்னவா இருக்கும்? ஜீசு அதர் கண்ட்ரியில் இருக்கிறான்னு எனக்கு தெரியும், நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்காளே. ஜீசு ஜிமினாவோட சிஸ்டருங்கிறத ஜிமினாவும் சரி ஜீசுவும் சரி நம்மக்கிட்ட சொல்லலையேங்கிற மாதிரி. ஜீசு சுகா கிட்ட நல்லாவே பேசின்னு இருப்பா அதர் கண்ட்ரியில் ஒரு ஒர்க்கு விஷயமா. ஜேகப் அதர் கண்ட்ரியில் தானே இருந்திருப்பாரு, அங்கே ஜேகப்பை மீட் பண்ண அடிக்கடி போயிருந்துருப்பாங்க. அப்போ ஜீசுவும் ஜேகப்புமே ரொம்ப க்ளோஸாக சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டிங்கில் இருந்திருப்பாங்க. சுகாவுமே ஜீஷோட க்யூட்டான மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜீஷு கூட நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஏதோ அண்டர் கண்ட்ரியில் உள்ள ஒரு கேர்ள் நினச்சி க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகுனா, அது என் பேபியோட சிஸ்டரா? ஃபேஸ் கட்டு கூட 2 பேருக்கும் ஒரே மாதிரி இல்லை, அதுதான் நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பிக்கே நோட் பண்ணிகிட்டு இருந்தா, மேம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு பசிக்கிட்டுங்கிற மாதிரியும். ஜிமினா நேராக கீழே இறங்கி வர்றாரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தோம். ஜிமினாவை அப்படியே திரும்பி நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு, ஜிமின் ஏன் ஒர்க்குக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன திமிருண்டா ஏன் ஹவுஸ்கில் நீ ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா கட்டுனோம். ஜிமினாவோட மாமி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி, என்னாச்சு ஜிமின் ஏன் கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினாவோட மாமா நோட் பண்ணிவிட்டு சுகா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு கார்டன் சைடுக்கு கூட்டிகிட்டு வராரு. எதுக்காக்கடா ஏன் ஹவுஸ்க்கு நீ வந்த? ஏன் ஹவுஸில் உனக்கு என்னடா ஒர்க்? ஜிமின், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ ஒர்க்குக்கு வராமல் 2 டேஸாக ஹவுஸ்லேயே இருக்கிறேன். டேய், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, இப்போ என்ன? இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட எதுவுமே பேசாமல் டேரெக்டாக நேராக சுகா ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மூமெண்ட்டை ஜிமினா பார்த்துட்டு, என்ன பண்ணுற, என் பேரண்ட்ஸ் எடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை ஃபாலோ பண்ணப்படியே வேண்டாம், உன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு, எனக்கு நீ வேணும், என் லைஃப் முழுக்க வேணும்னு நான் எப்போவோ டிசைட் பண்ணிட்டேன். உன் பேரண்ட்ஸு பர்மிஷன் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்தா நீ ஓகே தானே பண்ணுவேனுங்கிற மாதிரி கரெக்டாக ஜிமினா அம்மா முன்னாடி நின்னா. ஜிமினா ஷாக் ஆகி சுகாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சா. ஜிமினாவோட மாம் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஷாக் ஆகி, ஏதாவது ப்ராப்ளமா என்ன, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாரி சுகாவை நோட் பண்ணால், எங்கே பாருங்கள் ஆண்டி, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஜிமினா ஒர்க் பண்ணுற காலேஜில் அந்த காலேஜோட ஓனரும் நான் தான், அங்கே ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கட்டும் நான் தான். அது மட்டும் இல்லை, ஜிமினாவை எப்போ என்னோடய காலேஜில் நான் பார்த்தேனோ, என்றைக்கு நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணனோ அன்னைக்கு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னையிலேருந்தே உங்கள் ஜிமினா கிட்ட நான் லவ்வை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய லவ்வை அவனுக்கு எவ்வளோ ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ஏன் மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டுக்கு நான் எல்லா ஒர்க்குமே பண்ண ரெடியாக இருந்தேன். ஆனால் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியல. ஒரு வேளை நீங்கள் எதுவும் மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டீங்க, பேரண்ட்ஸை எதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் மைண்ட் செட்டில் இருக்கானானும் தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜிமினாவுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் ஏன் என்னை இக்னோர் பண்ணுறானுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நான் உங்ககிட்டயே ஓப்பனாக கேட்குறேன், எனக்கு ஜிமினாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அவனை மேரேஜ் பண்ணி அவன் கூட லைஃப் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன். ப்ளீஸ் ஆண்டி, எனக்கும் ஜிமினாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி என்கிட்ட சொல்கிறீங்களா? நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷனை கேட்குறேன். உங்களோட பர்மிஷனோட நான் ஜிமினாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணுறேன். இதுக்கப்புறமாவது ஜிமினா என் லவ்வை புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட இந்த மாதிரி டக்குன்னு பேசுகிறேனேங்கிற மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க.
ஜிமினா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி சுகா இந்த மாதிரி பேசினா ஜிமினாவோட மாம் ரொம்ப ஷாக்கானா சுகாவை புஷ் பண்ணி ஜிமினாவோட மாம்கிட்ட தள்ளிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்போலேருந்து எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் எப்பன்டா சொன்னேன். தேவையில்லாமல் அதிகமாக பேசாத. உன் காலேஜுக்கு தான் நான் ஒர்க்குக்கு வரலங்கிற மாதிரி உனக்கு தான் நல்லா தெரியுதுல்ல. என் மேரேஜ் லைஃபை என் பேரண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறது, நான் மட்டும்தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஜிமினாவே கோவமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா என்னடா இந்த மாதிரி பண்ணுற ஜிமின், ஏன் இந்த மாதிரி கோவப்படுற அப்படிங்கிற மாரி ஜிமினோட அம்மா நோட் பண்ணால் முதல்ல என் ஹவுஸை விட்டு வெளியே போச்சுக்கா அப்படிங்கிற மாரி சுகாவை பார்த்து திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜிமினாவெலாம் பார்க்கல. ஜிமினாவோட மாமா மட்டும் நோட் பண்ணிவிட்டு என் ஹார்ட்டில் இருக்கிறது நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஜிமினா கிட்ட கொஞ்சம் ரூடாகவே நான் பேசினதுனால தான் இந்த மாதிரி கோவப்படுறான். உங்ககிட்டயும் நான் பேசுகிறதெல்லாம் தப்பாக தெரிஞ்சால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி. ஆனால் ஜிமினா என்ன தவிர இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க நான் எப்போதும் அலோவ் பண்ண மாட்டேன். என்னை தாண்டி நீங்கள் யாருக்குமே மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது. அந்த மேரேஜ் மட்டுட்டு நான் பிரேக் பண்ணுவேன். ஜிமினாக்கு எனக்கு மட்டும்தான். நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி என்னை தப்பாட்டுக்கடிங்க. ஏன்னா எனக்கு ஜிமினா வண்டளவுக்கு பிடிச்சிருக்குது. ஜிமினா என் கூட இருக்கிற அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குது. என் லவ் எந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லன்னு தெரியல. உங்கள் சன்னுக்கு தான் புரியல.